கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமக்கு என்று ஒரு விலையேற பெற்ற ஆயுதம் இருக்கிறது. இயேசுவின் இரத்தம். அந்த இரத்தத்தை நாம் பயன்படுத்துவோம், வெற்றியை சுதந்தரிப்போம். சாத்தானின் கிரியைகளை முறியடிக்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி இயேசுனுடைய இரத்தம். தெய்வத்தின் இரத்தத்தை நாம் பயன்படுத்துவோம். ஆமென். பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் கைத்திடுவோம், இல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் கைத்திடுவோம், இல்லையில்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சிறைமட்டு போன சீயோனே, சிறைமட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திரும்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திரும்பும் நாளிதுவே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். இரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். இரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சுத்தமான தண்ணீரை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. சுத்தமான தண்ணீரை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. எல்லோரும் மீட்படைந்து, எல்லோரும் மீட்படைந்து, சபையின் தேவனே எழுந்தருளும், சபைகளில் தேவனே எழுந்தருளும். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையே
பெற்ற இரத்தமே. அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரி. பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரி. பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம். சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்பு, அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு நாம திருமுழுக்கு யோவானினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த வேளையில நாம படிச்ச திருப்பாடல் எனக்கு ரொம்பவும் பிடித்த திருப்பாடல். வியத்தகு முறையில் என்னை நீர் படைத்தபடியினால் நான் உமக்கு நன்றி சொல்வேன். ஆண்டவர் நம்மை வியத்தகு முறையில் படைத்திருக்கிறார். I am created not only in the image and likeness of God, He has created me fearfully and wonderfully. அவர் என்னை வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில் படைத்திருக்கிறார். இது எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க சாதாரணமானவர்கள் கிடையாது. வியத்தகு முறையில் படைக்கப்பட்டவர்கள், பயங்கரமான விதத்திலே படைக்கப்பட்டவர்கள். எல்லாருக்குள்ளும் திறமை இருக்கிறது. அதைத்தான் இங்கு சங்கீத ஆசிரியன் அழகாக சொல்லி வைத்திருக்கிறான். வியத்தகு முறையில், பயங்கரமான விதத்தில். ஆங்கிலத்தில் அதை கேட்கிற பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும். I am created not only in the image and likeness of God, but I am created fearfully and wonderfully in the image of God. நீங்களும் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படி படைக்கப்பட்ட காரணத்தால் தான் திருமுழுக்கு யோவானால் இயேசு கிறிஸ்து ஆண்டவரது பணிக்கான முன்னாயத்தத்தை பண்ணக்கூடியதாக இருந்தது. அவர் ஒரு சாதாரண மனுஷன் தான். எலிசபெத்துக்கும் சக்கரியாவுக்கும் பிறந்த சாதாரண மனிதன் தான். ஆனால் அவர் தனக்குள்ளாக தான் வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில் தெய்வத்தால் படைக்கப்பட்டவன் என்பதனை உணர்ந்து கொண்டபடியால் தான் அவருடைய பணி வாழ்வை அவரால் தைரியமாக பண்ண முடிந்தது. உங்க வாழ்க்கையிலும் இன்னைக்கு தைரியம் இழந்த நிலையில நீங்க இருப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் இந்த திருப்பாடல் மூலமாக தைரியம் கொடுக்கிறார். எதற்காக துவண்டு போய் கிடக்கிற? நீ தோற்று போனதாலையா? அந்த தோல்வி உன்னுடைய வாழ்க்கை கிடையாது. அது வாழ்க்கையில ஒரு பக்கம், அந்த பக்கம் முடிந்து விட்டது. அங்கேயே படுத்து கிடக்க வேண்டாம், எழுந்திரு. அடுத்த வாய்ப்பு உனக்காக காத்திருக்கிறது. கண்களில் கண்ணீரா? அதை துடைத்து விடு. கண்ணீர் நிறைந்த கண்கள் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய வெற்றியை மறைக்கும். தைரியமாக எழுந்து கொள். நீ சாதாரணமாக படைக்கப்பட்ட மகனோ மகளோ கிடையாது. வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில் படைக்கப்பட்ட மகன் மகள். இதை நீ உணர்ந்து கொண்டு வாழ்வாயாக இருந்தால் உன்னுடைய தோல்வியை எல்லாம் தூரமாக துரத்தி விட்டு வெற்றியை நோக்கி பயணிப்பாய். அன்னைக்கு திருமுழுக்கு யோவான் அவருடைய அப்பாவால் அவருடைய அம்மாவால் செய்ய முடியாத காரியங்களை அவர் பண்ணார். இயேசுவுக்காக வழியை ஆயத்தம் பண்ணார்.
இன்னைக்கு நீங்க இந்த சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இதை தாண்டி உங்களுக்கான ஆசிரியரின் வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கான பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணுமா? அவர் அண்டை போய் சேர்ந்து கொள்ளுங்கள், அவர் கிட்ட போய் கேளுங்க, நம்பிக்கையில கேளுங்க. ஆண்டவரே, ஏன் எதற்கு இந்த அடி திரும்ப திரும்ப என் மீது விழுந்துகிட்டே இருக்குது? போதும், எனக்கான வழியை காண்பீங்க. எனக்கு நம்பிக்கையெல்லாம் போய்கிட்டே இருக்குது. தோல்வி மேல தோல்வி வந்து என்னுடைய நம்பிக்கையை ஆட்டிக்கிட்டே இருக்குது. போதும் ஆண்டவரே, என்னுடைய வழியை காண்பீங்க. நான் தைரியமாக பயணிக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டா நிச்சயமாக காண்பிப்பார். இன்று மாத்திரம் அல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீங்க உங்க உள்ளத்துல சொல்லிக்க வேண்டிய தத்துவம், தாரக மந்திரம் என்ன தெரியுமா? நான் வியத்தகு முறையில் பயங்கரமான விதத்தில் படைக்கப்பட்டவள். ஆகவே ஆண்டவர் என்னை ஒரு பணிக்காக ஆயத்தம் பண்ணுகின்றார். அந்த பணியை நான் கண்டுபிடிப்பேன், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பேன், எழுந்து புறப்படுவேன், வெற்றியை கண்டுகொள்வேன் என்ற வைராக்கியத்தோடு வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கையில் சிகரங்கள் நிச்சயம். ஆமென். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழிகி பெருக செய்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததனுடைய காரணம் என்னன்னா, பாருங்க, லோத்து பிரிந்து சென்றாலும், லோத்து சுயநலவாதியாக இருந்தாலும் ஆபிராம் சுயநலவாதி அல்ல. ஆபிராம் அடுத்தவனுடைய பிரச்சனையில நாம ஏன் தலையிடன்னு ஒதுங்கி போகவில்லை. மூன்றாவது, ஆபிரகாம் அழிவில், மற்றவருடைய அழிவை கண்டு மகிழ்ச்சி அடையவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் முன்னேறம் இல்லை? ஜெபம் பண்றாங்க, உபவாச கூட்டம், எல்லா கூட்டத்துக்கும் போறோம். ஆனா அநேகர் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏன் சார்பில் இருந்து போராடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் செய்வார்னு அர்த்தம் என்ன? போராடுவார். யுத்தம் செய்வார்னு அர்த்தம் என்ன? எனக்கு செஞ்சதுக்கு அவங்களுக்கு கைக்கு மேல கூலி கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் யுத்தம் செய்வாருங்கிறத உடனே நீ வேற மாதிரி போகாத. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு நல்லா கவனிப்பா, தயவு செஞ்சு கவனிச்சிரு. ஒருவேளை உன் மாமியார் உனக்கு சில நேரங்களில் உன்னை புரிஞ்சுக்கிடாமல் இருந்திருக்கலாம். சில நேரங்களில் உங்களுடைய குடும்பம், சொந்த பந்தம் உன்னை வெறுங்கையா அனுப்பியிருக்கலாம். சில நேரத்தில் நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம். பயப்படாத. ஆபிரகாம் சோதோம் கொமோராவுக்கு அழிவு வரப்போதுன்னு உடனே தேவனை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்புறுத்துவதற்காக நீங்க ஜெபம் பண்ணணும். நீ ஜெபம் பண்ணு. லோத்து இருந்த சோதோம் கொமோராவை பத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆபிரகாம் ஜெபித்தார். ஆண்டவர்கிட்ட ஜெபித்தாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 18ஆம் அதிகாரம் தான் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்களித்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தின இடம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் என் கேடு கட்டா போகணும், நான் போதும், நமக்கு என்ன அப்படின்னு அவர் இருக்கல. இன்னைக்கு நம்ம மனசுல எப்படிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாற்றணும். நான் 3 காரியம் உங்களுக்கு சொன்னேன். நம்ம முன்னால் எல்லாம் வெறுமையாக தெரியும். 2வது, நம்ம நம்பிக்கை பெயரும். 3வது, நடைபெணமாக பெயருவோம். இது யாருன்னா உலகத்துக்குள்ளே முங்கி கிடக்கிறவங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆபிரகாமுடைய ஒரு நல்ல பார்வை பாரு. ஆபிரகாமே, நீ கண்களை உயர்த்தி பாரு. ஏன்? நீ உயர்த்தி பார்த்துட்டன்னா நீ என்ன ஆயிருவ தெரியுமா? சொல்லுங்க, என்ன ஆயிருவ? நீ உன் முன்னால் இருக்கிற ஒரு பரந்த எல்லையை பார்ப்ப. பிரைஸ் தி லார்ட். எனக்கு நடந்தது நன்மைக்கு. ஆமென். என்னை விட்டு போனது நன்மைக்கு. எனக்கு யார் என்ன துரோகம் பண்ணாலும் அதை தாண்டி எனக்குரிய உயர்வை கடவுள் எனக்கு
தருவார். கை தட்டுங்க பாப்பா. ரெண்டாவது, என்னை விட்டு விலகினவர்களோ, எனக்கு பிரச்சனை கொடுத்தவர்களுக்கோ ஒரு வேதனையான நிகழ்வு வரும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுது, அதிலே நான் போய் அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன். மூன்றாவது, என்னுடைய வாழ்க்கையில என்னை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி என்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க, என்னை இழப்புக்களை உண்டாக்குனவங்களோ யாரா வேணாலும் இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அழிவை என்னால் கண்டும் காணாம இருக்கவே முடியாது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழிகி பெருக செய்வேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, உன்னை நான் பழுக செய்வேன், பெருக செய்வேன் என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம் மேல இறங்கி வந்துச்சுன்னா, ஆபிரகாம் பரந்த மனம் உடையவர், ஆபிரகாம் உதவி செய்யும் மனமை உடையவர். மூன்றாவது, ஆபிரகாம் தனக்கு முன்பாக சத்துருவா இருந்தாலும் அவனுக்கு ஒரு வேதனையான ஒரு துன்பமான நிலைமை வரும்பொழுது அவர் கடவுள் நோக்கி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில கண்களை உயர்த்துங்க. மற்றவங்கள மாதிரியே அப்படி பரிதாபமான ஒரு நிலைமையில இருந்துடாதீங்க. அல்லேலூயா. பிறருடைய அழிவு, பிறருடைய வேதனை, பிறருடைய உபத்திரம், பிறருடைய நஷ்டம் உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் என்றால், உங்களைப் போல அழிவுக்குரியவர்கள் உலகத்தில் வேற யாருமே இல்லை. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா, அப்பா இன்னைக்கு வழக்கத்தை விட 2 பிளேட்டு சாப்பிடுவோம், அப்படி இருக்கிற ஜனங்களை மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. நான் பைபிள் எடுத்ததுக்கு, ஆண்டவருடைய வார்த்தை என்னை தேடி வந்ததுக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆபிரகாம் கண்களை உயர்த்தினார். குறுக்கிலும் நெடுக்கிலும் நடந்த பொழுது ஆண்டவருடைய வாக்குறுதி அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். நீ வாழ்க்கையில் உயர்வாய், ஆசீர்வதிக்கப்படுவாய், மென்மேலும் நலமும் சுகமும் பெறுவாய். அந்த முயற்சி, அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் தங்கணும்னா, இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் தூக்கி சுமக்குறீங்களோ, ஐயோ என் உடலெல்லாம் மெலிஞ்சு போச்சு, பலவீனமாயிட்டு, வலு குன்றி போன என் படுக்கை கண்ணீரால் நினைக்கிறதுன்னு நீ யாரை நினச்சி அழுதுகிட்டு இருக்கியோ, அதெல்லாம் இயேசுட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே என் கண்களை உயர்த்துகிறேன்.